அது சேலக்கடை விளம்பர மாதிரி இப்படி இருக்கோம் பார்க்குறீங்களா? டிரான்சிஷன் வீடியோ வந்து இப்போ எடுத்து முடிச்சுட்டு அடுத்துலாம் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி யாரெல்லாம் வந்திருக்காங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுதான் இன்றைக்கி வந்து விலாகு. நம்ம வந்து இன்றைக்கி சிங்கம்மா கோவிலில் வந்து கிடா வெட்ட போகிறோம். கிடா வெட்டி பிள்ளைகளுக்கு மொட்டை இங்கே பார்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுங்களா பாருங்க உள்ளே யாரெல்லாம் இருக்காங்கன்னு போய் பார்ப்போம். தொண பேசுகிறாருடா அம்மா. சர்வைஸ் நம்ம வீட்டுக்கு வந்து இன்னைக்கு மீராமா ஃபேமிலி வந்திருக்காங்க. மீராமா தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க, நூரம்மா வந்திருக்காங்க, தரணி அம்மா வந்திருக்காங்க. அது நான் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாப்பாங்களுக்கு மொட்டை எடுத்து கெடா வெட்டுறோம் சிங்கம்மாள் கோவில். அதுக்காக வந்திருக்கோம். அதோடைய விலாக் தான் இது. இங்கே யாரெல்லாம் வர்றா, மீராமா வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடியானோடனே வருவாங்க. இங்கே இப்போ நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். எங்கள் அண்ணே எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். எங்கள் அண்ணே ஆக்சுவலாக நான் தான் பொங்கல் பற்ற வைக்கணும், அதுவே பற்ற வச்சிருச்சு. பற்ற வைக்கிற மாதிரி வைக்கவா? அது பற்ற வச்சிருச்சு, அதனால் பற்ற வைக்கிற மாதிரி வைக்கவா? நீ தேங்க்ஸ். அது பற்ற வச்சா தான் எல்லோரும் பார்த்துட்டீங்களே, அப்புறம் இப்போ நான் போஸ் கொடுக்க. ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? நல்லா இருக்கியா தம்பி? சாப்பிட்டியா? ஏன் பைத்தியா, சாமி கும்பிட்றக்குள்ள கறி எடுத்துட்டு போறேன்? அப்படின்னா நாங்கள் புளியோதரை சாப்பிட்டுருக்க மாட்டோமே, சிக்கனே சாப்பிட்டுருந்துருப்போமே. நம்ம ப்ரோக்ராம் போயிட்டு வர லேட்டானதுனால எங்கள் அண்ணே நல்லா சமைக்குங்க. எங்கள் அண்ணன் நம்பர் போடுறேன், உங்களுக்கு சமையல் கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அனுபவம் அதுக்குள்ளே அது ரெடி பண்ணி வச்சிருச்சு. எல்லாமே சிக்கன் கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கெடா மட்டும்தான் வெட்டணும். வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருக்கு. அப்புறம் ரசம் ரெடி. இது வந்து பொங்கல் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் என்ன இருக்குன்னா, இது எதுக்கு அப்படின்னா, இது அப்படியே வந்து நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டு பேலன்ஸ் வந்து அன்னதானம் அப்படியே வரவங்க எல்லாருக்குமே கொடுக்குறோம். பிளான் நம்ம கடை ஆட்டுக்கு இலை போட்டுட்ருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஆடு வந்து இலையில் இருக்கும். நான் என்ன செய்வேன், பொங்கிருச்சுல, பொங்கல் பொங்கிருச்சு. குழவையே போடல, குழவை போட தெரியாது, கையில் தான் போய் கரண்டியை கொடுத்து 3 இடம் சுற்றி வாரேன் கையிலே போட்டுறேன். இந்த ஒயிட் ரைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து பொங்கலாக மாறி பாருங்களேன். வாழ்க்கை எவ்வளோ சின்னதாக இருக்குது. இப்போ ஒயிட் கலரில் இருக்கிற இந்த ரைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லோ கலரில் மாறி அது வந்து நமக்கு ஒரு ஸ்வீட்டாக மாறி நம்ம வாழ்க்கையே மாற்றிக்கும் பொங்கலுக்கு. ஆமாம், ஆனால் அது எல்லோ கலரில் ஏன் மாறி நம்ம வாழ்க்கையை ஸ்வீட்டாக மாற்றுது? நம்ம வந்து அதில் வெல்லம் போடுறோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமான விஷயங்களை நம்ம போட்டுக்கிறோம். நம்ம வாழ்க்கை இப்படி தான் வெள்ளையாக இருக்கும். இப்படி ஆமாம், நம்ம வாழ்க்கை இப்படி தான் வெள்ளையாக இருக்கும். நமக்கு ஸ்வீட் வேணும்னா அதில் வந்து நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். இல்லை நம்ம மிளகு தான் நான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் வெண்பொங்கலாக தான் சாப்பிட முடியும், பொங்கல் சாப்பிட முடியும். நம்ம வாழ்க்கை இந்த ஒயிட் ரைஸ் மாதிரி, நல்லா சொல்கிறேன் கடைசியாக கேட்டுக்குங்க, வாழ்க்கை இந்த ஒயிட் ரைஸ் மாதிரி இப்படி வெள்ளையாக இருக்கும். நம்ம வாழ்க்கை ஸ்வீட்டாக மாறணும்னா இதில் எப்படி வெல்லம் போடுறோமோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில சந்தோஷமான விஷயங்களை வந்து நம்ம தான் அட்டாச் பண்ணிக்கணும்.
போட்டாங்கன்னா அது வந்து கட் பண்ணி எடிட்டிங்கில் எடுத்துடணும். அவன் கட் பண்ணிட்டான். எடிட்டிங்கில் எடுத்துடணும். ஒரு 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 ஆளாக இருந்து எவ்வளவு சமைக்கிறது இங்கே பாருங்க. இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து கரண்டியை விட்டு நான் சமைக்கல அதான் சமைக்கிறேங்கிற மாதிரி காட்டிடு. ஆக்சுவலாக அதான் எல்லாமே சமைச்சிருக்கு. வேற லெவல் இருக்கும் சாப்பாடு. நம்ம பாப்பாங்க காலத்துக்கு எங்கள் அண்ணன் தான் சமைச்சு எல்லாரும் கேட்டாங்க உங்கள் அண்ணன் சமைக்கலையே உங்கள் அண்ணன் வேற லெவல் இருந்துச்சு. இங்கே பாருங்க இங்கே வா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதில் ஊற்றிடாது. என் தம்பி வந்து வெள்ளம் தட்டிக்கிட்டு இருக்காரு. அதான் நம்ம வாழ்க்கையில் போடுற ஸ்வீட்டான விஷயம். இல்லை நிறைய சொந்தக்காரங்க எனக்கு தெரியாதுங்க. நான் அந்த பக்கம் ஊருக்குலாம் அவ்வளோ போனது பாருங்க. நம்ம வாழ்க்கை ஸ்வீட்டாக இருக்க ஒரு வெள்ளம் தட்டிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில சந்தோஷமான விஷயங்கள் எங்கேயாவது யாராவது தட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் வெள்ளம் வந்துருச்சுல சொல்லணும்ல போகணும்ல. உங்களுக்கு சர்பத்து மல்லி பாருங்க மல்லி டெக்கரேஷன் பண்ணுங்க அண்ணே. டெக்கரேஷன் வாழ்க்கையை அழகாக மாற்ற இப்படி தான் நம்ம மல்லிகளை போட்டு டெக்கரேஷன் பண்ணிச்சு. கெடா அவுக்குறாங்க. கெடாவை அவுத்து பூ என்னந்தியா இந்த இங்கே என்ன இருக்கும் வருவாங்க. அவள் சர்பத்து வாங்க போயிட்டான். வேணா விட ஃபோட்டோ எங்கே போகிறேன் இங்கே வா. ஓகே ஆனால் இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். அது நார்மல். ஆனால் அதை அவங்க சிம்பிளாக வச்சுக்கிட்டு வெட்டிக்கிறாங்க. பார்த்துங்க வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. என்ன நானும் இப்படி செய்வேன். போட்டு தள்ளிடுற பைத்தியம். அவ்வளோதான் நான் போட்டு மாட்டேன். நம்ம அவன் பேரை மனசு கஷ்டம். மீராமா ஃபேமிலி வந்திருக்காங்க போய் பார்ப்போம். இந்தா அங்கே வந்தா கூட்டமாயிரும். நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நேற்று நைட் நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க. அம்மா அங்க வந்தீங்கன்னா கூட்டமாயிரும். சொல்லவே இல்லை. எப்போ வந்தீங்க? அம்மா வந்துருக்காங்க. அம்மா நீங்க வந்தீங்கன்னா க்ரௌட் ஆயிரும். நான் அங்கே பூஜை ரெடி பண்ணும்போது நீங்கள் வாங்க எல்லாம் வாங்கிட்டு. என்னம்மா என்ன செய்ய வெளியே சொல்ல முடியல. என்ன செய்ய யார்கிட்டயாவது சொல்லு. நீ சொல்லாத யார்கிட்ட சொல்லு. ரொம்ப உலக பிராடுக்காரமா சும்மா ஆயத்தோட தான் போய். அம்மா எங்கள் அண்ணங்கம்மா. அம்மா அண்ணே அம்மா அண்ணே காதுகுத்துக்கு வந்திருந்தாங்கல்ல. நான் என்ன செய்ய யார்கிட்ட சொல்லன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் தனியாக பேசுகிறேன் சொல்கிறேன். என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க ஏன் திருவண்ணி கூட வச்சுக்கிட்டே இருக்கு அப்படி உன் மனசில் இருக்க வேதனை யார்ட்டா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு சொல்கிறேன் அப்புறமா. அப்புறமா சொல்கிறேன். அம்மா சாப்பாடுலாம் ரெடி. சாமி உன் மவளுக்கு மொட்டையை போடுவியோ? மட்டையை போடுவியா? சாப்பாடு ரெடி. தோசை தோசை சாப்பிடும்போது சொல்றாங்க எதுக்கு ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற கறி குஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி. நீங்க தான் லேட்டு. சாப்பாடு எப்பயோ ரெடி ஆயிடுச்சு. போனோடனே சாப்பிடலாமா? போனோடனே சாப்பிடலாம். சாமிக்கு முன்னாடி கோட்டு வாங்க போயிருக்காங்க. சாமி சரக்கு இந்த அம்மா குடிக்கும். அம்மா ஏண்டி அப்புறம் பொம்பளைங்களை நம்ம குறை சொல்லி? அம்மா அவங்க வந்து இப்போ இல்லை. அவங்க நம்ம ஆத்மாவா நம்ம கூட இருக்காங்க. அவங்க இது பண்ணலாம். நம்மளும் உயிரோட இருக்கோம். அப்போ சமுதாயத்தில் மக்கள் வந்து யாரும் சொல்லக்கூடாது. கடவுளே வழிபடும் போது அவங்க வந்து சிலையால இருக்காங்க. கருப்பசாமி குடிக்கிறது ஏத்துக்கறேன். ஏன் இந்த அம்மா குடிக்கிறது ஏத்துக்க மாட்டேன்? பாக்கி அப்ப சாப்பிடலாங்கறியா நேரா கடைக்கே விட்டுறலாங்கறியா? இந்த புள்ள சொல்லிட்டால் வாச. இந்த கடைக்கு சாமிக்கு மட்டும் அம்மா அங்க வந்தா ஓவர் கிரவுட் ஆயிருமே. உட்கார விட மாட்டாங்க உங்களை. கொஞ்ச நேரம் இங்க இருங்க. அவங்க கடைக்கு போயிட்டு வரட்டும். சாமியே குடிக்குதுங்க மறந்து. பாக்கத்துல போட்டு குடுத்துறாங்க. காலைல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கறோம். என்னம்மா? சாப்பாடு. நாங்களும் சாமியை கும்பிடுறோம் சாமி. அதுதான் வந்து கிரவுட் ஆயிரும். நீங்க ரிலாக்ஸா இருக்க முடியாது. ஆனா ஃப்ரீயா இருங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். நீங்க வந்து சாமி கும்பிட்டு போட்டதும் கூப்பிடுறோம். மொட்டை எடுக்கும்போது நீங்க பக்கத்துல கூப்பிட்டுட்டு முடியாது. அப்பல இல்ல அம்மா இவங்களுக்கு மொட்டை எடுக்கும்போது பக்கத்துல நீங்க தான் இருக்கணும். போய் நான் சீட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இவளுக்கு என்ன அடிக்கல இந்த வாய் அடிக்கி. இன்னைக்கு என்னடி பண்ண போறாங்க? உனக்கு என்ன ஃபங்க்ஷன் இன்னைக்கு? சொல்லு என்ன ஃபங்க்ஷன்? இன்னைக்கு மொட்டை அடிக்க போறாங்களா?
எங்க அவளே கவலையில இருக்கா. அவளுக்கு ஏமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மொட்டை எடுக்க போறீங்களா மொட்டை எடுக்க போறீங்களான்னு. இவ பெரியவளா இவ சின்னவளா? இவ சின்னவ பெரியவங்க. பெரியவ தான் சொன்னாலா மொட்டை அடிக்க போறீங்க, நான் கொஞ்சம் மேக்கப் பண்ணி விட்டுறேன். மேக்கப் பண்ணி விட்டுருங்க. ஆமா சரிம்மா. இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன். உட்காந்து பின்னாடி. ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்திருப்போம் நம்ம. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரமேஸ்வருடைய அம்மா அவங்க வந்து பாட்டு வேற லெவல். இன்னைக்கு வந்தோடனே ஒரு பாட்டு கேட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அரண்மனைக்கிளியிலேருந்து ராத்திரியில் பாடும் பாட்டு அந்த பாட்டை பாடினால. இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்னா வேதம் புதிது. அது படம் வேதம் புதிது. கண்ணுக்குள் நிலவா அது ஒரு கனவா அந்த சாங் பாருங்க பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம்மாள் கோயிலில் கியூ வேற லெவல்மா. திங்கக்கிழமை தான் இங்கே வந்து கும்பல் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கும்பல் அதிகமாக இருக்குது. இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேத்திக்கு மட்டும் பட போகிறாங்க. எந்த இடத்துல நான் நின்றுகிட்டு இருக்கேன். 1 செகண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி. பார்த்தீங்கன்னா கெடாக்கறி விருந்து இல்லையா, அதனால காலையில் 4 இட்லி மட்டும் அளவாக சாப்பிட்டோம். பசிக்குது. இவங்களுக்குமே நீ எப்போ மொட்டையை போட்டு சோத்தை போட போகிறாங்களோ தெரியல. ஆமாம் தானே பாருங்க செல்லக்கிளி பாருங்க நம்ம குயிலிமா வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்க ஐயா. அவங்க அங்க அவர் ஒருத்தவங்க முடி வெட்டிக்கிட்டு இருக்காராம்மா. முடிச்சுட்டு வந்துருவாரு. பேசிட்டு இருக்கலமா சொல்லுமா. எனக்கு எதுக்கு அந்த பழக்கம்? ஏன் சாமி? சரி விடுங்க. கடவுளோட புள்ள அப்படி நீங்க நினைக்கல. அதுக்கு என்னமா தெரியும்? இந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து சொல்லணும். என்னன்னா ஃபேஸ்புக்கில் எங்கள் அண்ணனோட ஒரு வீடியோ, எங்கள் அண்ணன் வந்து எனக்கு ஊட்டி விடுது. அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ், யாரோ தெரியாதவங்க கமெண்ட்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூட பேசி பழகிற நிறைய பேரும் அந்த மாதிரி ஒன்று தப்பாக போடுறாங்கம்மா, அந்த வீடியோ நீ டெலீட் பண்ணுமா நிறைய பேர் சொன்னீங்க. பேட் கமெண்ட்ஸ் போடுற யாருக்குமே தங்கச்சி கிடையாதான். அது என்னோட சொந்த அண்ணன், எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அக்கா பையன். இதில் இருக்கிற எல்லாருமே என்னோட அம்மாவோடைய அக்கா பசங்க தங்கச்சி பசங்க தான் எல்லாருமே கூட இருக்காங்க. ஆனால் அண்ணன் யார் தங்கச்சி யாருன்னு தெரியாமல் கூட நீங்கள் இப்படி பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க. உங்களுக்கெல்லாம் தங்கச்சிங்கெல்லாம் ஊட்டி விட மாட்டாங்களா? நீங்கள் உங்கள் அண்ணனுங்களுக்கெல்லாம் ஊட்டி விட மாட்டீங்களா? அதை நான் வந்து பெருசாக மைண்ட் பண்ணிக்கல. அதனால தான் நான் இப்போ இதுக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளையும் நான் கொடுக்கல. இந்த இடத்துல சொன்னிக்கணும்னு தோணுச்சு. எப்படி இதுக்கும் நீங்கள் ஒரு கமெண்ட் எழுதத்தான் போகிறீங்க. என்னன்னா எங்கள் அண்ணங்க யாரும் நான் காட்டணும்ல. இதனால் நீங்கள் என்னை தனியாகவே பார்த்து பழகுனதுனால திடீர்னு ஒருத்தர் கூட்டி விடுறத பார்க்கும்போது உங்கள் பார்வைக்கு அது தப்பாக தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அந்த கமெண்ட் போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. எனக்கு நிறைய அண்ணன்கள் இருக்காங்க. எங்கள் அம்மாவோட அக்கா பசங்களே நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் அம்மாவோட தங்கச்சி பசங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு 2 அக்கா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்னோட அண்ணன் தம்பிங்க தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. முதல்ல ஒரு கமெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதுறோங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு எழுதுங்க. நமக்கும் இந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்காங்க. நம்ம தங்கச்சி கூட்ட மாட்டோமா, நம்ம அண்ணனை கூட்ட மாட்டோமான்னு யோசிச்சு பார்த்துட்டு கமெண்ட் எழுதுங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஸோ நாங்கள் எப்போவுமே இப்படி தான் இருப்போம். எங்கள் அண்ணன் என்னை கூட்டும், நான் எங்கள் அண்ணனை கூட்டுவேன். இந்த மாதிரி தான் எங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். எங்கள் வீட்லேயும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். ஸோ அதை உங்களுக்காக நாங்கள் வந்து உங்களோட பேட் கமெண்ட்ஸ்க்கு பயந்துட்டு நாங்கள் வந்து அதை மாற்றிக்க முடியாது. ஸோ நாங்கள் இப்படி தான் இருப்போம். இதுதான் எங்கள் ஃபேமிலி. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் ஷூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. நிறைய பேர் வந்து இதை அன்னதானமா கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. இது வந்து அன்னதான சாப்பாடு தான். கெடா வெட்டி நாங்கள் அன்னதானம் தான் கொடுத்தோம். அந்த சாப்பாடுல எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக நாங்கள் எடுத்தோம். அதோட வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நாங்கள் அதை அன்னதானம் தான் கொடுத்தோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எப்போவுமே வேணும். நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்னோட ஃபேன்ஸுன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னோட சேனல் என்னன்னு கேட்டால் வேற ஒருத்தவங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் ஃபேன் பேஜஸை நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க. நம்மளோட சேனல் வந்து பட்டாம்பூச்சி சேனல். 1.5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.